அம்மா, இன்னைக்கு என்னம்மா சமையல்? ரிஷிதேவ், இன்னைக்கு வடவாத்தில் பிடிச்ச ஆற்று வெறா மீன் குழம்பு. வெறா மீன் குழம்புனாலே தஞ்சாவூர் தான் ரொம்ப ஸ்பெஷல். இப்போ வந்து நம்ம ஒரு 3 கிலோ வெறா மீன் வாங்கியிருக்கோம். இதில் பாதி வந்து வறுக்கிறதுக்கும் ஒரு பாதி வந்து குழம்புக்கும் வச்சுக்கலாம். முக்கால்வாசி தலை வால் இந்த மாதிரி இருக்கிற பீசஸ்லாம் குழம்புக்கு நம்ம வச்சுக்கலாம். அந்த நடுவில் இருக்க பீஸ் எல்லாம் நம்ம வறுவலுக்கு எடுத்து வச்சுக்கிட்டு, இப்போ வறுக்கிறதுக்கு என்னென்ன பண்ணலான்னா, ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் 4 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள், தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டு, அதோட 4 பீஸ் தேங்காய், அதோட ஒரு ஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்துக்கிட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சி அதோட கலந்துக்கங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு ஒரு புளி எடுத்துக்கிட்டு அதை கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி பேஸ்ட் மாதிரி இருக்கிற மாதிரி கொஞ்சோண்டு அதில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா உள்ள வெளியில் எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்துக்கிட்டு அதை ஒரு 5 இல்லைன்னா ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வைக்கிற மாதிரி ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம குழம்புக்கு வந்து ஒரு கை அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க. அதை ஊற வச்சு கரைச்சி இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு 5 இல்லைன்னா ஒரு 6 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு ஒரு 2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கறிவடம் 1 ஸ்பூன், சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் நல்லா சின்னதாக பொடி பொடியாக நறுக்கி நல்லா ஒரு கிண்ணம் அளவுக்கு எடுத்துகிட்டு அதை வந்து கலந்துக்கோங்க. எண்ணெயில் நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு நல்லா அதை செவக்க விடணும். அதுக்காக என்ன பண்ணோம், ஒரு கொஞ்சோண்டு உப்பு, அது வதங்குற அளவுக்கு கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து அதை நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 கொத்து கருவேப்பிலையும் அதோடு சேர்த்து வதக்கிக்கலாம். அப்புறம் நல்லா ஒரு 3 தக்காளி சின்ன சின்னதாக நறுக்கி இதோட சேர்த்து கிளறிக்கங்க. அதிலே பக்கத்துலேயே நம்ம என்ன பண்ணலாம், இப்போ அந்த ஏற்கனவே நம்ம கிளறி வச்சுருக்கிற மீனை வந்து வறுத்துக்கலாம். ஒரு பீஸா தனியாக எடுத்து போட்டு வறுக்கிற மீனில் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் வாசமாகவும் இருக்கும், கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ வந்து குழம்பு வைக்கிறதுக்கு 1 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள், ஒரு 4 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து நல்லா எண்ணெயில் வந்து நல்லா வதக்கிக்குங்க. அப்போ தான் அந்த பச்சையோட ஸ்மெல்லெல்லாம் போயிட்டு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், வாசமாகவும் இருக்கும் குழம்பு. இது மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்க அந்த புளி தண்ணி இருக்குல்ல, அதை வந்து கலந்து விட்டுக்கோங்க. ஃபுல்லாக கலந்துட்டு தேங்காய் நல்லா ஒரு தேங்காய் ஃபுல்லாக அரைச்சி அதோட சோம்பு, 1 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து அதை கலந்து விட்டுக்கோங்க. சேர்த்து அரைச்சி அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி வந்து தேவையான அளவு போட்டு உப்பு தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இது நல்லா குழம்பு நல்லா வந்து ஒரு ஹை ஃப்ளேம்லேயே நல்லா வச்சுக்கோங்க. ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் அது கொதிச்சுட்டு இருக்கும்போதே நம்ம இங்கே பக்கத்தில் வந்து மீன் வறுவல் வந்து லைட்டாக வெந்திருக்கும் போது திருப்பி விட்டுக்கலாம். மீன் வந்து ரொம்ப ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்காமல் கொஞ்சம் மீடியம், கொஞ்சம் ஹை, இந்த மாதிரி இதில் மாற்றி மாற்றி வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா உள்ளேயும் நல்லா வெந்து ஒரு கோல்டன் ப்ரௌன் அளவுக்கு நல்லா பார்க்கவும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். பக்கத்தில் வந்து குழம்பு நல்லா கொதிச்சுட்டே இருக்கட்டும். இப்போ வந்து மீன் நல்லா வறுத்த பிறகு அதை எடுத்துக்குவோம்.
2 சைடும் நல்லா வெந்திருக்கணும். அதாவது நீங்கள் ரொம்ப ஹையில் வச்சிங்கன்னா அந்த அளவுக்கு வேகாது. மீடியம், லோ இந்த மாதிரி மாற்றி மாற்றி வச்சுட்டு மீனை வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. இது நல்லா கொதித்து அந்த மேலே வந்து எண்ணெய் கக்கும். அந்த டைமில் தான் நம்ம வந்து மீனாகவே நம்ம போடணும். அதில் இந்த மாதிரி எண்ணெய் கக்கி வர டைமில் எல்லா பீசஸையும் நம்ம அதோட சேர்த்துக்கலாம். அந்த நல்லா ஒரு 20 நிமிஷம் முன்னாடியே கொதிச்சிடணும். அதுக்கப்புறம் தான் நம்ம மீனையும் சேர்க்கணும். மீனுமே ஒரு 5 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. ரொம்ப ஹையில் வேணாம், மீடியமில் கொதிக்க விட்டுட்டு நல்லா எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு கக்கி வரும். அந்த டைமில் குழம்பு நல்லா இந்த மாதிரி கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வர டைமில் கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்து நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் பார்த்தீங்கன்னா அம்மா சமைச்சதை பார்த்தீங்கன்னா பார்த்தோம்ல. இப்போ சாப்பிட்ற எப்படி டேஸ்ட் இருக்குன்னு பார்ப்போம். அம்மா, இது இது பார்த்தீங்கன்னா ஃப்ரை. இது என்னது? அது வந்து வெறா மீனோட தலை. ரொம்ப டேஸ்டியான ஒன்று. வெறா மீன்லேயே வந்து ரொம்ப டேஸ்ட். அது ரொம்ப நல்லா இருக்கும், ஸ்பெஷலும் கூட. எப்பயும் போல் அம்மா கலக்கிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் ராமனோட இந்த டேஸ்ட்டு. நீங்களும் அதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது சூப்பராக இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ்.